ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னொரு ரைட் கிளம்பிட்டோம். நானும் அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. அவங்க நின்றுட்டுருக்கானே R15 அவனும் கிளம்பிட்டோம். 3 days ட்ரிப் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் மேகமலை. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்தது, எங்கெங்கே போகணும் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் சேலம்லேருந்து கிளம்பி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்சி சமயபுரம் போனோம். ஸோ சமயபுரம் வரைக்கும் நான் எந்த ரெக்கார்டிங்கும் பண்ணல. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து கிளம்பி காரைக்குடி போயிட்டுருக்கும் போது தான் நான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திருச்சி க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் ரூட் காட்டுச்சு. அங்கே போயிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஆக்ஷன் கேமரா உடஞ்சிருச்சு, அது லாரி ஏறிச்சு. நான் வந்து இது என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது, ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி. இதுக்கு மைக்கு கூட இல்லை. மைக் ஆக்ஷன் கேமராவுக்கு இருக்க மைக் இருந்தது, பட் அது வந்து ஒர்க் ஆகலை ஃபோனில் பண்ணால். ஸோ அதனால் என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பி ஒரு வில்லேஜ் ரோடு எடுத்தோம். அது வந்து காரைக்குடி போகிற ரோட். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹைவே ஜாயின் ஆச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், டீஹைட்ரேட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டோல்கேட் பக்கத்தில் ஒரு பேக்கரியில் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு 1 hour to 1.5 hours பிரேக் எடுத்தோம். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் கானாடு காத்தனில் இருக்கோம். இது வந்து காரைக்குடிக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸான பேலஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதோ அங்கே ஒரு பேலஸ் இருக்குது, அண்டு இங்கே ஒரு பேலஸ் இருக்குது, அவனை கண்டுக்காதீங்க. அப்புறம் நிறைய படத்தில் வர இந்த செட்டிநாடு பேலஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதுவும் உள்ளதாக இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். சுற்றி பேலஸாக இருக்குது, நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் I'll keep you guys posted. Bye. அது ரெக்கார்ட் ஆகலை. இப்படி பேசிகிட்டு இருந்தால் ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் காற்று தானே. ஆமாம், அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது, ஃபோனில் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இப்போ என்ன இப்படியே சுற்றிட்டு வரலாமா? அதே போகிற பஸ்ஸில் அப்படியே போகும். ஸோ ஹியர் இஸ் தட் செட்டிநாடு. அது பார்த்து இதுதான் செட்டிநாடு. கண்டு கொண்டேன் அஜித் வருவானே அது. நிறைய படத்தில் வந்துருக்கு. ஃபோட்டோ எடுக்க பசங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். உட்காரு. பின்னாடி போ. சேலம். கொடுங்க.
இவங்க தான் அந்த பேலஸோட ஓனர் சார். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வந்தது? இந்த மாதிரி இங்கே இருக்கிறது இது வந்து ஏஆர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊஞ்சல்டா. நம்பர் கண்ணாடி விராட் செல்ஃபி இதுதான் 6வது அறை 7வது அறை. இதுக்கு இத்தனை நேரம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்க்க நல்லா முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சு புதுசாக வச்சுருக்காங்க. காரைக்குடி போனோம். காரைக்குடி போயிட்டு அங்கே நாங்கள் ஹோட்டல்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அங்கே லோக்கல் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஹோட்டல் தேடிட்டுருக்கோன்னு சொல்லும் போது அவர் வந்து ஒரு ஹோட்டலை சஜஸ்ட் பண்ணார். ஸ்ரீ பிரியா மெஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் காரைக்குடியிலேருந்து தள்ளி போய் தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து போய் ஸ்டாப் பண்ணோம். ராமநாதபுரத்துக்கு முன்னாடி அங்கே சன்செட்டுக்கு ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் கிளம்பினோம். ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் ஒரு 8 o'clockலாம் போயிட்டோம். அது நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆனோம். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனோம். செம ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் போன அன்றைக்கி பௌர்ணமி வேறு, ஃபுல் மூன் அப்படியே தெரிஞ்சது. அது வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 8 o'clockலாம் போயிட்டோம். ராமநாதபுரத்தில் ஒரு 2 hours 8 o'clockலாம் நாங்கள் ரூமுக்கே போயிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் கிளிப்ஸ் நிறையா வரும். ஹோப் யூ கைஸ் லைக் தட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and don't forget to press the bell icon. I'll catch you guys later. Bye bye.